அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான பெருமிதமான செய்தி வந்துள்ளது. இந்தியாவிலேயே பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை தமிழ்நாட்டில்தான் அதிகம் என ஒன்றிய அரசே சொல்லியுள்ளது. இந்த சாதனைக்கான சீக்ரெட் சக்சஸ் என்றால் புதுமை பெண் திட்டம் தான். பெண் கல்விக்கென்று புதுமை பெண் திட்டத்தை நாட்டுக்கே முன்னோடியாக கொண்டு வந்தார் நம்ம சிஎம். இப்ப அந்த புதுமை பெண் திட்டம் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது என நாம் சொல்லவில்லை, யூனியன் கவர்மெண்ட் சொல்லி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஸ்கூல் முடிச்ச அப்புறம் காலேஜ்ல சேர்க்கிற பெண் பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறதா த யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ், அதாவது இந்திய ஒன்றியத்தின் பள்ளி கல்விக்கான தகவல் அமைப்பு சொல்லியுள்ளது. காலேஜுக்கு போற பெண் பிள்ளைகளின் சதவீதம் 2020-21 கல்வியாண்டில் 49.8% இருந்தது. அதுவே புதுமை பெண் போன்ற பெண்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்தியதற்கு பிறகு 2024-25 கல்வியாண்டில் 26% அதிகரித்துள்ளது. இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடுதான் இதில் முதலிடத்தில் உள்ளது. ரொம்ப எளிமையா சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடலின் ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸ். திராவிட மாடல் 2.0 ஆட்சி விரைவில் தொடங்க உள்ளது. அப்போ 100% பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போவதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்வார். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தின் 5 தலைமுறை உயரும் என்பார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவ்வகையில் தமிழ்நாட்டு பெண்கள் தரணியை ஆளப் போகிறார்கள் என்பது உண்மை. அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.